ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஈத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நாங்கள் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பாருங்கள், மட்டன் பீசஸ்லாம் பெருசாக கேட்டு வாங்குங்க. சின்ன பீஸ் இருந்தால் அந்த பிரியாணியில் உடஞ்சிரும். பெரிய பீஸ் போட்டால் தான் மட்டன்லாம் அப்படியே ஃபுல் பீஸாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணியும் வச்சுருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 kg மட்டனுக்கு 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நாங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ணும் போதும் மேலே கேப்ஷன் கொடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டோட, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி 30 minutes தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு குக்கரில் மட்டன் போட்டுக்கோங்க. 1 cup வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 tablespoon மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 tablespoon மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிற பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கிலோ மட்டனுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கி இருக்கும் போது ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி இருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா, மல்லி இலையை ஆட் பண்ணிக்கிறோம். புதினா 1 கட்டு புதினாவும் மல்லி இலை 1/2 கட்டு மல்லி இலை க்ளீன் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி வந்து 5 தக்காளி நான் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. நீங்கள் சின்ன சைஸ் தக்காளி எடுத்திங்கன்னா 8 தக்காளி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணுறோம். மட்டன் பாருங்கள், அது இப்படி ப்ரெஸ் பண்ணால் நல்லா அது வெந்திருக்கணும், செப்பரேட் ஆகணும். அதுதான் கரெக்டான பதம்.
இப்போ நம்ம அந்த மட்டனை மட்டும் ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஒன்லி மட்டன் மட்டும் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிகள் ஆட் பண்ண போகிறோம். இது கூட நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மசாலாலாம் அந்த மட்டன் கூட நல்லா சேர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அது க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறோம். அந்த மசாலா அந்த மட்டன் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கணும் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயும் அந்த மசாலாவும் பிரிஞ்சு வரும். இதுதான் கரெக்டான பதம். இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் வாட்டர் அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நாங்கள் தண்ணி ஊற்றியிருக்கோம். இந்த அளவு தண்ணி கூட நீங்கள் வேக வச்சு வச்சுருந்த அந்த மட்டன் வேக வச்சு வச்சுருந்தீங்களா அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் கம்மியாக இருந்தால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லெமனோட ஜூஸ் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ரைஸை வந்து நல்லா வாட்டர் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒன்லி ரைஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் சால்ட் செக் பண்ணி சால்ட்டையும் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கீ ஆட் பண்ணிக்கோங்க, நெய். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா திருப்பி க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் 1 மினிட் குக் பண்ணிங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி இருக்கும். இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் வந்து கரெக்டான பதம் நீங்கள் தம் போடுறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு தம் போடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் தம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மைதா மாவுலேயும் ஓரம் ஃபுல்லாக சீல் பண்ணி தம் போடலாம். இல்லாட்டி ஒரு ஃப்ளாட்டான பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஹாட் வாட்டர் போட்டும் நீங்கள் தம் போடலாம். ஆனால் தம் போடும்போது ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் இருக்கணும், ஃப்ளேம் ரொம்ப கம்மியில் இருக்கணும். நான் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வந்து தம் போடுறதுக்கு ஒரு பழைய ஒரு தோசை கல் இருக்குது, அது மேலே தான் நாங்கள் வச்சு தம் போடுவோம். ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு அந்த தோசை தவா மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ஈத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி. பாருங்கள், இந்த பிரியாணிக்கு இந்த கலர் வந்து இந்த தக்காளியிலேருந்தும் அந்த மிளகாய் தூள்லேருந்தும் தான் வந்தது. அதனால் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறது அந்த தக்காளி தான். தக்காளி வந்து பிரியாணிக்கு எப்போவுமே நல்லா பழுத்த ரெட் கலர் தக்காளி யூஸ் பண்ணுங்கள். அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள், ரைஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. அதே மாதிரி மட்டன் பீசஸும் பாருங்கள், எதுவுமே உடையாமல் அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான ஈத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே பிளஸ்ட்.